இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தது இல்ல. உண்மையான பெரிய மாற்றம் இதுதாங்க. ஆக்சுவலா இவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆரிஃபான்னு சொல்லிட்டு இவங்களுடைய லேண்ட வந்து ஈசிஆர்ல இருக்கு 62 சென்ட வந்து கவர்மெண்ட் இவங்களை கேட்காமலேயே வந்து ஒரு சுடுகாடுக்காக எடுத்துக்கிட்டாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு காம்பன்சேஷனுக்காக எனக்கு வந்து பணமா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முடியாது, கவர்மெண்ட் வந்து நெருக்கடி, பண நெருக்கடி, உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா நாங்க வந்து லேண்ட் கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அலாட் பண்ணியாச்சு. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இது மேல ஆக்ஷனே எடுக்கல. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு கால் பண்ணி எல்லாரும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க, ஜியோ வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரே சர்ப்ரைஸா இருந்தது. மொத்த பைசா கூட எங்களுக்கு செலவில்லாம ஒரு ஜியோவை எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் அவர் வந்து எங்களை கூப்பிட்டு இதை கொடுத்திருக்காரு. அவங்க என் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா உண்மையாவே நான் வந்து செக்ரட்டேரியட்ல 35 வருஷம் வேலை பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தது இல்ல. உண்மையான பெரிய மாற்றம் இதுதாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ஒரு கூஸ் பம்பாக இருக்குது. பிகாஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆரிஃபான்றவங்க வந்து அவங்களுடைய லேண்டு 62 சென்ட் வந்து ஈசிஆரில் இருந்திருக்கு. பட் அது வந்து கடந்த ஆட்சியில் அந்த கவர்மெண்ட் அவங்கள்ட்ட கேட்காமையே அந்த சுடுகாடுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான நஷ்ட ஈடு எதுவுமே தராமல் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் இப்போது பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை நம்ம நேரில் கண்ணுக்குள்ளே நம்ம பார்க்கணும் இந்த மாற்றத்தை. ஸோ அந்த வீடியோவில் நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்தா அதுலேயே நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை நம்ம வந்து ஒரு வீடியோ மாடல் தான் இப்போ பார்த்தோம், இந்த மாதிரி மாற்றத்தை பார்த்தோம். பட் அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து அந்த வீடியோலேயே ஒரு கமெண்ட்டில் வந்து ஹரி புஜி சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நான் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன், ஆன்லைனில் அப்ரூவல் வாங்கிட்டேன், பட் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி கேட்டாங்க, 15,000 கேட்டாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆனதுனால நீங்கள் 15,000 எதுக்கு கேட்குறீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். ஸோ என்னால் முடியாதுன்னு சொன்னனால அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் ஓட் பண்ணதே லஞ்சம் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அதோட ப்ரூஃபும் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்கல. ஸோ இதுதான் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாற்றம் வந்து இந்த 2026 நமக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இது அப்படியே தொடரணும். ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த மாற்றம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.